கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்களேன். இந்த ஓய்வு நாள் இல்லை, கர்த்தரை நோக்கி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் நமக்காய் பண்ண யுத்தத்தை நினைத்து எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க கொஞ்ச நேரம். அவர் பெரியவர், நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்த தேவன். ஒருவரை போற்றுதலுக்குரியவர், மகிமைக்குரியவர், அவரை தவிர வேற யாரும் கிடையாது. கொஞ்ச நேரம் கேளுங்க. கர்த்தாவே, இந்த நாள்ல எங்களை நிரப்பும். கேளுங்க அவர்கிட்ட, கர்த்தாவே எங்களை நிரப்பும். இதை பார்த்துட்டு இருக்கிற, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் உடைய பிரசன்னம் சூழ்ந்து இருக்கட்டும். தேவனுடைய அசைவாடுதல் அந்த இடத்துல வரட்டும். தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். என்ன நோக்கத்தோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் பாரும். இந்த ஓய்வு நாளில் அவருக்கு ஒரு விடுதலை தாரும். கேளுங்க. நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய ஆசீர்வாத தடையாக இல்லாதபடி கேளுங்க. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நீரம்பி வழிந்திட உம்மாவியில் நீரப்புமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நீரம்பி வழிந்திட உம்மாவியில் நீரப்புமே. நேற்று மீண்டும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவை கையில் ஒப்புவிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு இசைந்து நாங்கள் மறைக்கப்பட்டு எங்கள் சுயங்கள் செத்து உம்முடைய ஆவியில் உயிர் பெற்று உமக்குள்ளே நாங்கள் ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். மீதியான ஒவ்வொரு வேரிலும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன். இந்த ஆராதனை ஆசீர்வாத தடையாகவும் எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள் எதுவும் இல்லாதபடி கர்த்தர் தாமே அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை செய்ததுக்காய் நன்றி. மீதியான ஒவ்வொருவரும் சமூகத்தில் வைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், உம்மை போற்றி பாடுவேன் என் உயர்ந்த அடைக்கலமே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருவெள்ளத்தின் நிழலே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் தருவ தேவன் தெரியுமா? எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் வந்தாலும் சரி, எகிப்து மக்கள்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிட்டு இருக்கும் போது கூட அவர்கள் கலங்கவே இல்லை. ஏன்னா மோசே அவங்க செங்கடல் வழியாய் அவர்களை கூட்டி கொண்டு போனார். நம்மளையும் அதே போல இந்த வாழ்க்கை நாள் செய்வாராக. பாடுவே இந்த உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கண்மலையே.
பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருமலை. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பாராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் மாலே. பராக்கிரமே எங்கள் எங்கள் பலனும் நீரே, எங்கள் போற்றி போற்றி உம்மை போற்றி பாடுவேன். உம்மை போற்றி வைத்ததும் நீரல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்தவ நீரல்லவோ. கண்மலை தேனும் அடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கண்மலை தேனும் உம்மை போற்றி போற்றி. அவரே ஒருவரே மகிமைக்குரியவர். உம்மை போற்றி பாடுவேன். மகிமைக்குரிய தேவன். மறுபடியும் நீங்க உயர்ந்த ஸ்தானங்கள் விசுவாசமா பாடுங்க. எஸ், உயர்ந்த ஸ்தானங்கள். கண்மலை தேனும் கண்மலை தேனும் கண்மலை தேனும் கண்மலை தேனும் ஓ போற்றி பாடுவேன். போற்றி பாடுவேன். போற்றி பாடுவேன். எங்கள் உயர்ந்த கண்மலையே. போற்றி ஆவிக்குள்ளாக நிறைந்து எங்கள் உயர்ந்த கண்மலையே. மறுபடியும் கடைசியாய் போற்றி பாடுவேன். உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் செங்கடலும் எஸ் யுத்த சேனையும் எங்கள் பாராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. அவராலே எங்கள் பாராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்பேன் உம்மாலே. உம்மை போற்றி உம்மை போற்றி. நீரே ஒருவரே உன்னத மகிமைக்கு பாத்திரர். உம்மை போற்றி பாடுவேன். எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன்.
ஆவிக்குள்ள நிறைஞ்சு உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அப்படி கண்களை மூடி இருந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்களேன். அவர் உண்மையான பெரிய தேவன். எலியா அந்த விதவை பெண்ண கிட்ட போன்னு கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாட்டுக்குள்ள அந்த ஒளிமுக வாசல் அந்த ஃப்ரண்ட் கேட் வழியா தான் உள்ள போனார். கர்த்தர் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவரை வைத்தார் எலியாவை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளுக்கு அந்த கதைகள் தெரியும். எசபேல் எலியாவை கொல்லணும்னு தேடிட்டு இருக்கிறார். அவ்வளோ நாள் கேரி தாற்றனில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார் எலியா. கர்த்தர் சொல்லிட்டார், அந்த சாரிபா ஸ்ரீ கிட்ட போ, அந்த விதவை பெண்ணு கிட்ட. அந்த நாட்டுக்குள்ள போகும்போது அந்த முதல் என்ட்ரன்ஸ்ல ஃப்ரண்ட் கேட் வழியா ஒளிஞ்சு ஒண்ணு போலங்க, மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு போல, கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்காக தைரியமா உள்ள போனார். யாரும் அவனை தொடல. எவ்வளவு பெரிய நிந்தை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எத்தனை பேர் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கேளுங்களேன். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாத்தி கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் தான் அவர் ஆராதிக்க போறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்மள்கிட்ட ஏதாவது கனி இருக்குமான்னு பார்க்கறதுக்கு, திராட்சை செடியில ஏதாவது கனி இருக்குமான்னு பார்க்கிற கிறிஸ்துவின் வேரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தின் கனி இருக்குமான்னு பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். கேளுங்க, விசுவாசமா சொல்லுங்க. உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவனீரல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள். விசுவாசமா சொல்லுங்க. ஓ, மறுபடியும் என்ன உயர்ந்த ஸ்தானங்கள், என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் ரோஷே தேரே வைத்து என்னை உயர்ந்த நமக்கு வாக்கு உரைத்திருக்கிறார். கண்டிப்பா அந்த இடத்துல நிறைவேற்றுவார். மறுபடியும் என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து நீங்கள் புகலிடமே, எங்கள் கண்மலை தேனும் கண்மலை தேனும் வழியும் என்னையோ தருவது நீரல்லவோ. கண்மலை தேனும் அவரே உன்னத மகிமைக்கு பாத்திரரே. ஓ, எங்கள் வாக்கை ஒரு மாற்றத்தை தாரும். போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பெருவெள்ளம் மணிலை மோதி பேடும் காற்றே அடிக்கே, பெருவெள்ளம் மணிலை மோதி. கேளுங்க, பெருவெள்ளம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நம்ம மதுல தட்டினாலும் சரி,
எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கன்மலையின் நிழலே. ரசுதரபாகா உம்மை போற்றி பாடுவோம். ராகுஷதரபா ஒவ்வொருத்தரையும் மகிமையினால் நிரப்பும். ஒவ்வொருத்தரையும் மகிமையினால் நிரப்பும். அந்த ஆவியை பலன் கொள்ளட்டும். சோர்வாயிருக்கிற ஒவ்வொரு ஆவியும் பலன் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால பலன் கொள்ளட்டும். அவருடைய ஆவி பெருகட்டும். உம்மை போற்றி ஒவ்வொருவரையும் மகிமையினால் நிரப்பும். போற்றி பாடுவோம். எங்களுடைய கன்மலையே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். ஆண்டவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். மறுபடி சொல்லுமா, எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் ரோஷதரபா நீழலா மாற்றி விட்டீர். நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து நீழலா மாற்றி விட்டீர். ரபுஷகதர நன்றி கேளுங்க. உமக்கு நன்றி. அவர் ஒருவருக்கே நன்றி. அப்பா நன்றி. ரசுதரபா உமக்கு நன்றி. கர்த்தரை நோக்கி பாருங்க. பிதாவே அன்பான ஆவியில நிறைஞ்சு உண்மையாய் கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஆவியா நவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான அப்படி ஆவியில நிறைஞ்சு அந்த வரிகளை உணர்ந்து பாடுங்களா. ஒரு நிமிஷம், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மதில்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்தனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நிக்கிறோம். கிறிஸ்து இல்லைன்னு சொன்ன நாம இன்னைக்கு இங்க இல்ல. கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னு சொன்ன நாம இன்னைக்கு இங்க இல்ல. அவருடைய கண்கள் நம்மள பார்த்தனாலதான் இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை வேணாலும் அதுல கேட்கலாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க கேளுங்க. இந்த வரிகளை உணர்ந்து, அந்த வரிகளை உணர்ந்து பாடி கேளுங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தயவாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். மறுபடியும் சொல்லுவோமா, தாழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி உண்மையாவே தள்ளாட்டை சொல்லா, தயவாய் நினைவேன், தாழ்மை ராஷத்தே. இந்த வரிகளை உணர்ந்து பாடுங்களேன். கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை
தனிமையில இருக்கிறேன்னு யோசிக்காதீங்க. கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார். உங்க தனிமை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் மாற்றுவார். கலங்காதே என்று கலங்காதே. தூக்கி எறியப்பட்டீங்களா? எல்லாரும் உங்களை ஒதுக்கலாம், கர்த்தர் உங்களை ஒதுக்கல. கேளுங்க. நன்றி நன்றி உளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்று, பாவ சேற்றில் விழுந்த கிடந்த என்ன தூக்கினீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி அணைத்தீரே. கேளுங்க. கல்வாரி கல்வாரி ஒவ்வொருத்தரையும் நீ நிரப்பும். உண்மையாய் கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீ மாற்றும். கல்வாரி ரத்தம் அவர்களை மாற்றட்டும். ஒவ்வொருத்தரையும் மத்தியிலும் அசைவாடும் இயேசுவின் நாமத்தினால. தூதர்கள் அசைவாடட்டும். கல்வாரி கழுவி அணைத்தீரே. நன்றி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு பாடுங்க. அவரை கேளுங்க. நம்ம வந்து வெறுமையாய் போக கூடாது. எங்க இருந்தாலும் சரி, கர்த்தாவே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும். கேளுங்க. சுயம் செத்து உங்களுடைய ஆவி எங்க செயல்படட்டும். சுயங்கள் செத்து உங்களுடைய ஆவி எங்க செயல்படட்டும். கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி, எந்த இடத்துல வியாதி இருக்கிற அந்த இடத்துல, வியாதி எடுக்கிற இடத்துல கையை வச்சு கேளுங்க. கர்த்தாவே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வரணும். கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எங்க இருக்கிறோன்ற பிரச்சனை இல்லை, உங்களுடைய விசுவாசம் உங்களை மாற்றும். ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் மகளின் வியாதி போயிடும். கர்த்தர் இருந்தது ஒரு இடம், ஆனா அவள் மகள் இருந்தது வீடு. வீட்டுல சுகமாச்சு. கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்து நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை இப்பொழுதே தருவார். பாடல் பாடும்பொழுது கேளுங்க. கர்த்தாவே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும்னு கேளுங்க. இது மனிதக மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட கர்த்தாவே இறங்கிடும். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தில் கர்த்தாவே நீர் இறங்கும், மகிமையினால் நிரப்பும். மறுபடியும் உமக்கு சிங்காசனம், உமக்கு எங்களை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை நிரப்பும். தேவ பிரசன்னம் இறங்கட்டும், ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்.
ரோஷாகாத்தரே எங்கள் மத்தியில், ஓ எங்கள் மத்தியில் எங்களோடு கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு இதயத்தின் மத்தியிலும் உலாவும். எங்கள் மத்தியில் எங்கள் கர்த்தருடைய பிரசனம் அங்கு இறங்கட்டும், உலாவட்டும். இதை கேட்டு ஒவ்வொரு மத்தியிலும் உலாவட்டும். ஓ எனக்குள்ளே உலாவும். ஓ எனக்குள்ளே உலா. தேவனுடைய பிரசனம் இறங்கட்டும். வியாதியிலிருந்து விடுதலைக்காக கேட்டிருக்க ஒவ்வொரு மத்தியிலும் உம்முடைய ஆவியின் பிரசனம் அசைவாடட்டும். ரோஷா காத்தரேபோ, தேவ பிரசனம் அசைவாடட்டும். கேளுங்க, கர்த்தர் விடுதலை தருவார், தந்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே தேவனுடைய பிரசனம் அவர்களுக்குள்ளே அசைவாடட்டும். பழுதாயிருக்கிற ஒவ்வொரு பகுதியும் இயேசுவின் கரம் தொடட்டும். கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும். கர்த்தருடைய கரம் தொட்டு கொண்டிருக்கிறதாய் நன்றி. தேவனுடைய பிரசனம் அசைவாடட்டும். எனக்குள்ளே, ஓ எனக்குள்ளே ஊலா. தேவனுடைய பிரசனம் அசைவாடட்டும். கர்த்தருடைய வலக்கரங்களை தொட்டு மாற்றத்தை தாரும். தேவன் மாற்றத்தை தாரும். சுகம் வரட்டும், சுகம் வரட்டும், சுகம் வரட்டும். ஓ எனக்குள்ளே சுகம் வரட்டும். ஓ காஷாகா எங்கள் குடும்பத்தில், ஓ எங்கள் குடும்பத்தில் தடையாயிருக்கிற ஒவ்வொரு காரியம் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும். தடையாயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய பிரசனத்தை கேளுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில வந்தா ஒரு பெரிய மாற்றத்தை தரும். உங்களுக்கு சுகம் தந்திருக்கிறார், அது சாட்சியாய் சொல்லுங்க. தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்தா அது சாட்சியாய் சொல்லுங்க. கடைசி காலத்தில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். நேற்றும் இன்றும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி. இந்த நாளையும் எங்களை ஒருவனமாய் சேர்த்து உம்மை நோக்கி பார்த்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தாவே, இந்த ஆராதனையில் அசைவாடினதுக்காய் நன்றி. விடுதலையாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பார்க்கிறேன், ஒரு சாட்சியாய் மாற்றினதுக்காய் நன்றி. கர்த்தருடைய கரம் அவங்களை சூழ்ந்து கொண்டதுக்காய் நன்றி. பெரிய பெரிய அற்புதங்களை நீ செய்யும், மாற்றத்தை தாரும். இந்த ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை வேரூண்டி நின்றது சொன்னது போல அந்த மகிமை இன்னும் அதிகமாய் விளங்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவே, இந்த கேட்க போற இந்த செய்தி அவர்களுக்குள்ளே சென்ற ஒரு மாற்றத்தை தரட்டும். அவருடைய செவியை திறக்கட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். கடைசி காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு யுத்தத்திற்கும் கர்த்தர் நீர் அவர்களை தயார் செய்யும், அவர்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, இந்த இயற்கை பேரிடர்கள் இருக்கிற ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால்
அந்த இயற்கை சீற்றங்கள் எதுவும் இந்த உலகத்தில் வராதபடி கர்த்தர் அதை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மக்களுக்கு எந்த ஒரு சேதாரம் இல்லாதபடி கர்த்தர் அதை மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வரப்போகிற எல்லா விதமான இயற்கை பேரழிவிலும் கர்த்தர் மாற்றத்தை தந்ததுக்காய் நன்றி. இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாற்றி தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. அப்படியே ஜெப சிந்தனையில இருங்க. கர்த்தர் உங்களை பெரிய மாற்றத்தை தருவார். கேட்க போற செய்தி உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக நம்ம சத்தியத்துக்கு முன்பாக செய்தி கேட்க முன்பாக ஒரு அறிவிப்பை சொல்றேன். மணவாட்டி சபை நாகர்கோயிலினுடைய ஊழியங்களினுடைய இந்த நேரலைகளை அல்லது யூடியூப் சேனல் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று விரும்பினால், அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இலவசமாக சந்தாதாரர் ஆகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இந்த மணவாட்டி சபை நாகர்கோயில் மூலமாக ஆராதனைகளும் பாஸ்டர் அல்சன் அவருடைய செய்தி, என்னுடைய பாஸ்டர் மகேருடைய செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஆராதனையில் தேவ பிரசன்னம் உண்டு. அநேக ஜெபங்களும் நடக்கிறது. சனிக்கிழமை உபவாச ஆராதனை நடைபெறுகிறது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், சந்தாதாராய் மாறுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். மார்க் எழுதின புஸ்தகம், பரிசுத்த மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம். பரிசுத்த மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும் 24வது வசனமும் வாசிக்க கேட்போம். இவனை கொல்லும்படிக்கு இது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். போதும். இது இன்னையுடைய செய்தியினுடைய தலைப்பு அல்லது சாராம்சம் என்னவென்றால், கரங்களை பிடித்து தூக்கிவிடும் இயேசு. நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கிவிடும் இயேசு. வருகிற நாட்களில் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய கரங்களை பிடித்து இயேசு தூக்கி விடுகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதாங்க உண்மை. எப்படி கரத்தை பிடிச்சு தூக்கி விடுகிறார்? இங்க ஒரு சம்பவம் இருக்கிறது பாருங்க. 17வது வசனம் வாசிப்போம். மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். யாருடைய மகனே? என் மகனே. அவனுக்கு ஊமையான ஆவி பிடித்திருக்கிறது, பேச மாட்டான். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ஊமையான ஆவி மட்டுமல்ல, செவிடான ஆவியும் இருக்கிறது. இயேசு அதை புறப்பை தள்ளும்போது சொல்லுகிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு அகன்று போ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். 7 விதமான மனிதர்களாகிய நாம் சந்திக்கும் 7 விதமான காரியங்கள் பாத்தீங்கன்னா, அதுல 17வது வசனத்துல முதல் காரியம் ஊமையான ஆவி. பேச முடியாத சூழ்நிலையை தள்ளப்படும் மனிதர்களாகிய நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தால்
பேசவே முடியாது, அமைதி அனுப்போம். ஒன்று. ரெண்டாவது 18வது வசனத்தில் பாருங்க, அலைக்கழிக்கும் ஆவி. அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை என்ன செய்யுதான்? அலைக்கழிக்குதான். அலைக்கழிக்கும் ஆவி. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக அரசாங்கத்தில் ஒரு லோன் எடுக்க அல்லது ஒரு கடிதத்தை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அங்கே போகணும், இங்கே போகணும், ஆராய பாருங்க, விவோவை பாருங்க, அலைஞ்சு 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 என் காரியங்களில் லோனு கிடைக்கல, சர்டிஃபிகேட் கிடைக்கல, நான் நினைச்சது நடக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அலைக்கழிக்கும் ஆவியை பார்த்து அப்பாலே போ என்று உங்கள் கையை பிடித்து உங்களை தூக்கிவிட்டு நீங்க எந்த காரியத்துக்காக அலைந்து திரிகிறீர்களோ அதை உங்க கையில கொடுத்து உங்களை மகிழ செய்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். மூணாவது ஒன்று சொல்ற பாருங்க, நுரை தள்ளி. நுரை தள்ளி. யாருக்கு நுரை தள்ளும்னா, பாய்சன் அடிச்சவங்க, பாம்பு கடிச்சவங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆனாலும் கூட அப்படி இருக்காது. ஆனால் சூசைட் பண்ண அல்லது பாம்பு கடிச்சவங்களுக்கு வாயை பார்த்தீங்கன்னா நுரை தள்ளும். நான் சொல்றேன், தற்கொலை செய்து கொள்ளலாமா அல்லது இந்த உலகம் எதுக்கு, உலகத்தில் வெறுத்து இந்த உலகமே எனக்கு வேண்டாம் என்று இந்த ஒரு முடிவுக்கு வந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த முடிவை எடுக்க வேண்டாம், உன் முடிவை நான் சொல்றேன், உன் கரத்தை பிடித்து இருக்கிறேன், உன்னை வாழ வைக்கிற கர்த்தர், உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அல்ல, உன்னை வாழ வைக்கும் கர்த்தர் என்கிறார். ஆமென். ரொம்ப அற்புதமான வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைப்பார். ஆமென், ஆமென். அவர் என்னதான் வாழ வைப்பார், நான் இல்லை, அவர் தான் என்ன வாழ வைக்கணும். நாலாவது, பல்லை கடித்து. 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பல்லை கடித்து, அவனுக்குள்ள அவர் சொல்றாரு என்னதெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு மனிதனுக்குள்ள எப்பேற்பட்ட ஆவியெல்லாம் இருக்கிறது. சூசைட் பண்ண அவன் தீயை பார்த்த உடனே விழுந்துடணும், தண்ணியை பார்த்த உடனே விழுந்துடணும். இந்த மனது அவனை நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, அப்படி ஒரு சூழ்நிலையில் உலகத்தை கடைசி ஓரத்தில் வந்து உன் வாழ்க்கை குவைத்த ஒரு கசப்பு இருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிற, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் கையை பிடிச்சு நான் தூக்கி விடுவேன். நான் உன்னை விழ தள்ளுவதற்கு அல்ல, இந்த உலகத்தில் உன்னை வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆமென். நாலாவது, பல்லை கடித்து. பல்லை கடிக்கிறது யார்கிட்ட பல்லை கடிப்பாங்க தெரியுமா? எந்த ஒரு புருஷன் சில சமயங்களை பார்த்தா மனைவிக்கு மேல ஒரு கோபம் வந்தா பல்லை கடிக்கல பார்க்கலாம். சகோதரர்கள் ஒரு கோபம் வந்துட்டா கூட பிறந்த சகோதரர்கள் அடுத்தவங்களை பார்த்து ஏளனம் பண்ணும்படியாக, இல்லைன்னா கடன் வாங்கிக்கிட்டு கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கடன்காரன் வந்து வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு கேட்பான் பாருங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏய் நான் பாருன்னு. இது ஒரு ஆவி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்ட யாரா இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, என் சூழ்நிலை அப்படி, பக்கத்தில் நிந்தனை சோதனைகள் எல்லாம் வந்தனை சூழ்நிலை, என் பல்ல கடிச்சு என்னை ஏளனம் பண்ணுகிறார்கள் என்று நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிற, இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். உன்னை கையை பிடிச்சு தூக்கி விடுகிற கர்த்தர். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகிற மனிதன். சோர்ந்து போகிற ஒரு ஆவி. ஒரு மனிதனுக்குள்ளதான் இத்தனை ஆவியும் இருக்குங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரே மனிதனுக்குள்ள இத்தனை விதமான ஆவி. ஒரு மனுஷன் எப்ப சோர்ந்து போவான் என்றால், சுகர் வந்துட்டா சோர்ந்து போகிறா. அந்த சுகர்ல நிறைய பாதிப்புகள் இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு போதகருடைய கால்களில் அந்த சுகர்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நான் தான் அவங்க கூட நிறைய ஒத்தாசையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை, மனமும் வந்து செய்தேன், பார்த்துருக்கேன். சுகர் வந்தா, பிரஷர் வந்தா சொல்லாண்டா சோர்ந்து போகிற ஆவி, பலனற்ற ஆவி. கால்களில் நடக்க முடியலன்னு வைங்க, சோர்ந்து போகிறோம். உட்கார்ந்துட்டு எழும்ப முடியல, கால் நீட்டினா மடக்க முடியல,
நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இயேசு உங்கள் கரத்தை பிடித்து தூக்கிவிட அவர் வந்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நல்ல கர்த்தர். எல்லாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். நிச்சயமா சொல்றேன், கரங்களை பிடித்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கைவிடுகிற கர்த்தர் அல்ல, கரம் பிடித்து தூக்கி விடுகிற கர்த்தர் நம்முடைய இயேசுநாதர். அப்படிதாங்க. 7வது பாருங்க, 6வது பாருங்க, தரையில் விழுதல். தரையில விழுந்துடுறான். அப்பப்போ லோ பிரஷர் ஆனா, திடீர்னு பார்த்தா லோ பிரஷர் ஆனா தரையில் விழுந்துடுறாங்க. பிபி கூடிட்டா தரையில் விழுந்துடுறாங்க. இப்போ திடீர்னு போறாங்க, சுகர் இறங்கிட்டுன்னா தரையில் விழுந்துடுறாங்க. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாதே மகனே மகளே, நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், உன்னை தூக்கி விட நான் இருக்கிறேன். இந்த வாரத்தில் அதான், உங்க கையை பிடிச்சு தூக்கி விடுகிற கர்த்தர். உன்னை கை விடுகிற கர்த்தர் அல்ல, கை பிடிச்சு தூக்கி விடுகிற கர்த்தர். அதான் உண்மை. அடுத்தால பாத்தீங்கன்னா செவிடா 25வது வசனம் வாசிப்போம். 25வது வசனம். அப்பொழுது ஜன கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவரை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று கட்டளை அதட்டுகிறார். இந்த பல வேளைகள்ல நம்ம எத்தனை முறை சொன்னாலும் கேட்காதது மாதிரியே இருப்பான். எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். நீங்க சொல்லி பாருங்க, கேட்க மாட்டான். அவன் விருப்பத்துக்கு செய்வான். அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, டேய் முடி வெட்டுடா, வெட்ட மாட்டான். முடி வெட்டுடா, வெட்ட மாட்டான். பிறகு எங்கேயாவது ஒரு போலீஸ்ல சிக்கிட்டு போலீஸ்காரன் சொல்லுவான் வெட்டிட்டு வான்னு, பிறகு அப்பா உட்காந்து வெட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா அடுத்த நேரம் போனோம்னா விடுதலை வேணும்னா இதான் நடக்கும். நம்ம சொல்லாண்டா, கர்த்தர் சில காரியங்களை செய்வார். நான் சொல்றேன், உங்களை அது ஒண்ணு. 2வது, கடன் வாங்கிட்டு கடன்காரன் வீட்டில் முன்னால வந்து நின்று அசிங்கசியமா பேசும்போது, கடன் வாங்கிட்டோம் பாருங்க எப்படி நிற்போம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம, வெட்கப்பட்டு பதில் சொல்ல முடியாம. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு 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 கிரிட்டிக்கல் ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பீர்களானால், கர்த்தர் இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீ கவலைப்படாத, உன் கடனை நீக்கி உன்னை விடுவிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் வலது கரத்தை பிடிச்சு நான் தூக்கி விடுவேன், உன் வலது கரத்தை பிடிச்சு தூக்கி விடுவேன், உனக்கு துணை நிற்பேன். ஏசாயா 41:10 வாசிங்க. அதுல அழகா சொல்லி இருக்கா பாருங்க. தீர்க்கதரிசியாய ஏசாயா அவர் சொல்லுகிற வார்த்தை, தீர்க்கதரிசியாய ஏசாயா அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நல்ல கர்த்தராய் இருக்கிறார். வாசிமா, வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குவேன். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்க. 13ல என்ன சொல்லிருக்கா பாருங்க. 13வது வசனத்துல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறதான், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணை நிற்கும் இயேசு. கையை பிடிச்சிட்டு தான் சொன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம திருமணம் முடிந்த உடனே அங்க ஒரு உறுதிமொழி எடுப்போம். எப்படி தெரியுமா? கையை பிடிச்சுக்கிட்டு அப்பா வந்து கையை பிடிச்சி அந்த பொண்ணுக்கு கையில, மாப்பிள்ளைக்கு கையில பொண்ணை ஒப்படைச்ச உடனே, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உமக்கு உத்தம கணவனாக நான் இருப்பேன், உத்தம மனைவியாக நான் இருப்பேன். அங்க கையை பிடிச்சுதான் சொல்றோம். ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் விட்டாலும் கர்த்தர் கைவிடாதவர். ஆமென். கர்த்தர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். இது உண்மை. அதுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இதுல 22வது வசனம் பாருங்க. பிரச்சனை பெருசாயிற்று. இந்த பிரச்சனை பெருசான உடனே
நடக்கிற சம்பவம் 22வது வசனம் வாசிமா. அவர்கள் அவைகளை கொண்டு வந்து இவனை 22 இதுல மார்க் 9:22 இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. ஆண்டவரே, ஏசப்பா, இயேசுவே, நீர் ஏதாயிலும் எனக்கு செய்ய கொடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கேட்கறதுதான் பிரச்சனை பெருசாயிட்டு, மயங்கி விழுந்துடுறாங்க. கேட்காதது போல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. என் சூழ்நிலை, இந்த உலகம் எனக்கு பிடிக்கல, செத்து போயிடலாம் போல இருக்கு. பஞ்சினி, பட்டினி, வேலை இல்லாத கஷ்டம். நான் அந்த ஒரு சூழ்நிலையில இருந்த வேலையில என்ன தூக்குறாது மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, ஆண்டவரே இயேசுவே ஏதாயிலும் எனக்கு செய்யுங்கப்பா. நல்லா புரிஞ்சுடுங்க, ஏதாயிலும் நீ செய்யுங்கன்னு சொன்ன உடனே இயேசு வந்து செய்ய அவர் ரெடி ஆயிட்டார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? அவர் வருவார், வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சுகி சிவம் என்ற ஒரு நல்ல ஒரு மனிதர், அவர் பேசும்போது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு மர உத்திரத்தை கொஞ்சம் பேரா தூக்கி நிறுத்தணும் மேல. அப்ப சூப்பர்வைசர் சொல்றான், அந்த மர உத்திரத்தை தூக்கி நிறுத்துங்கப்பான்னு. ஒரு பக்கம் அந்த சூப்பர்வைசர் பிடிச்சிட்டா தூக்கி நிறுத்திடலாம், சூப்பர்வைசர் தூக்கி பிடிச்சா நிறுத்திடலாம். இப்போ அவர் சொல்றாரு, ஏப்பா நீங்க வந்து பிடிங்க. நான் சூப்பர்வைசர். என்ன சார், நேற்று உங்க வீட்டுக்கு, அது ஏன் வீடு, இது ஏன் வேலை, நான் செய்ய மாட்டேன். அந்த வழியா ஒரு மனிதர் குதிரையில வரும்போது அவர் பார்த்து சொல்றாரு, என் தம்பி, அதை ஒரு சைடு நீங்க பிடிச்சா தூக்கி நிறுத்திடலாமே, அது ஏன் வேலை இல்லை. இவங்களை வேலை வாங்குறது தான் ஏன் வேலை, வேலை வாங்குறது தான் ஏன் வேலை. உடனே அந்த மனிதர் குதிரையிலிருந்து இறங்கினாரு. அவர் போனாரு, அந்த உத்தரத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு அந்த தம்பி சூப்பர்வைசரை பார்த்து சொன்னாரு, தம்பி உனக்கு எப்ப எல்லாம் உதவி வேணுமோ என்னை தேடு, என்னை கூப்பிடு, நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன். கேட்டான், ஐயா நீங்க யாருன்னு. நான் தாண்டா உன் தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன். அப்படியே நடுக்கிறான். உனக்கு எப்ப எல்லாம் உதவி வேணுமோ என்ன கூப்பிடு, நான் வந்து சொல்றேன். நான் சொல்றேன், எப்ப எல்லாம் உங்களுக்கு உதவி வேணுமோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கண்ணீரோடு கேட்டீங்கன்னா, நீங்க கண்ணீரோடு கேட்டா அவர் கம்பீரமாய் பதில் கொடுப்பார். ஆமேன், ஆமேன். கேட்க வேண்டியது நம்ம தான். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு எல்லாம் திறக்கப்படும் என்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவற்றை மட்டும் கேட்டீங்கன்னா போதும், தாராளமாய் கொடுக்கிறவர். எவ்வளவு அற்புதமா. அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ரெண்டாவது, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதாகிலும் செய்யுங்கன்னு சொல்றது ஒரு மனிதருக்கு அல்ல. ஆண்டவரே எங்களுக்கு, குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு ஏதாகிலும் செய்யுங்கப்பா, எங்கள் மேல் மனது இறங்குங்க, எங்க மேல மனது இறங்க. மூணாவது, எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தையை பாருங்க, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த 22வது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே நீர் யாருக்கு உதவி செய்யணும்? எங்களுக்கு உதவி செய்யணும். யார் யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டா போதும். அந்த மனிதர் கிட்ட கேட்கிறாருல, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா உதவி செய்திருவார். செய்யும் முன்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ 23வது வசனம் வாசிங்க. 23வது வசனம். இயேசு அவனை தொட்டு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறார். உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும் நினைச்சு பாருங்க, முடியும். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றே இல்லை. ஆண்டவரே, அதுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் கண்ணீரோடு
சத்தமிட்டு சொன்னான். 24வது வசனத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்க பாருங்க. 24வது வசனத்தை வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சொன்னான். இதுதான் முக்கியம். விசுவாசம் வேணும். இந்த வார்த்தையில நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டவர் என் கையை பிடிச்சு எனக்கு உதவி செய்வார், தூக்கி விடுவார். இந்த விசுவாசம் இல்லைன்னா, இதை விசுவாசியாத ஒரு தேவ மனிதன் கொஞ்ச நாள் மௌனமா இருந்திருக்கிறான். விசுவாசிக்கல. இது எப்படி ஆகும்? ஊமையாயிரு, உன் பிள்ளை வர்றத வர நீ ஊமையாயிரு. வாசிங்க லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம், லூக்கா 1:10-11 வாசிங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்படும். நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். பயப்பட வேண்டாம். எந்த காரியத்துக்கும் பயப்படாத. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கேட்டதுதான், அதுல மாற்றமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தான். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் நல்ல கர்த்தர், இரக்கமுள்ள கர்த்தர். நீ கேட்டு பாருங்க. கண்ணீரோடு கேட்டா அவர் பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொன்ன உண்மை. ஒரு 4-5 வசனம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சகரியா கேட்கிறார், இது எப்படி முடியும், எனக்கு இது எப்படி நடக்கும்? அப்புறம் சொல்றாரு, அந்த 10வது வசனத்துக்கு மேல வாசிங்க. 14வது வசனத்துக்கு மேல, 14வது வசனத்துக்கு மேல வாசிங்கம்மா. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரு அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடைய. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லிப்பார். இதை நீ விசுவாசிக்காததுனால இந்த பிள்ளை பிறக்கிறது வர எப்படி இருப்பியான்? ஊமையனா இருப்பியான். விசுவாசியாதனால. பாஸ்டர் அந்த வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் காலம் மட்டும் உனக்கு பிள்ளை பிறக்கிறது வர நீ பேசக்கூடாமல் ஊமையாயிரு. பனிஷ்மெண்ட் அல்ல. நீ விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? ரோமர்ல அருமையா சொல்லி இருக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18-19 வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க விசுவாசத்தை பற்றி அப்புறமா சொல்லி இருக்கிறார். இங்க சகரியா வயது சென்றவன், அவனுடைய கடைசி காலம், இனி எனக்கு தூபம் காட்டுகிற பணி இல்லை என்று முடிவடைகிற அன்றைய தினத்துல ஆண்டவர் தோன்றி அவனுக்கு சொன்ன வார்த்தை, நீ எதிர்பார்க்கிற காரியம் இப்படி இருக்கும். உன் பிள்ளை பெரியவனாயிருப்பான், அவனால் இந்த உலகத்துல சமாதானம் உண்டாகும். நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களோ, கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ, நீங்க விசுவாசிங்க. உங்க பிள்ளைகள் இந்த பூமியில் பெரியவர்களா இருப்பாங்க, அவங்களால் சமாதானம் உண்டாகும். ஆனா ஒன்னு சொல்லி இருக்கிறார், உங்க பிள்ளைகளை வளர்க்கிற பிள்ளைகளை குடிகார பிள்ளையாக, வெறிகார பிள்ளையாக அல்ல, கர்த்தருடைய பிள்ளையாய் வளர்த்தால் அந்த பிள்ளைகள் இந்த பூமியில் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர். அதனால்தான் அந்த ஊமையின் செவிடு ஆவியை பிடித்த பையனை பார்த்து கொண்டு வந்த தகப்பனா பார்த்து சொல்லுகிறார், ஊமையின் செவிடுமான ஆவியே இவனை விட்டு அகன்று போ, இவனை விட்டு அகன்று போ. சொன்னதுதான். அதுல பாத்தீங்கன்னா மார்க் 9:27 வசனத்துல சொல்லி, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். விசுவாசிக்கணும்.
அவிசுவாச இந்த விசுவாசத்தை பற்றி தான் இப்ப நான் ரோமர்ல 4வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை சொல்ல போறேன். பாருங்க, ரோமர் 4:18 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாய் உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அதை பத்தி நீங்க என் வயசு போயிட்டு இன்னும் நடக்கலையே, நான் இந்த கடனை எப்படி அடைக்க போறேன், இதை எப்படி செய்ய போறேன், இத கவலையே வேண்டாம். ஆண்டவரே, முன்ன போயிட்டு இருந்த என் வாழ்க்கை பின்னால நோக்கி வந்துட்டு, நீ கவலைப்படாத, உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் வருவார். நடந்த சம்பவம் சென்னை பட்டணத்தில் அந்த சென்ட்ரல் அந்த பாலத்தில் ஒரு தள்ளுவண்டியில பெரிய பாரத்தை வச்சுட்டு ஒரு தள்ளிட்டு போறான். பின்னால அவன் போயிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த பாரம் தாங்காம அவனை தூக்கி நிறுத்தி இருக்கு. அவன் ஐயோ 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 ஐயோன்னு கத்துறான். வண்டி எங்க வருது? பாலம் அது பின்னோக்கி வருது. அந்த வழியே வந்த ஒரு கார்ல வந்த ஒரு பெரிய மனிதர் காரை நிறுத்தினாரு, ஏறி ஓடி போனாரு. பின்னால போய் வண்டியை தள்ளி பிடிச்சுக்கிட்டாரு, தூக்கி விட்டாரு. யாருன்னு பாக்குறீங்களா? அதுதான் முன்னாள் முதல்வராயிருந்த காமராஜை. அவர் பார்த்தாரு, தூக்கி விட்டாரு. நான் சொல்றேன், உங்களை தூக்கி விடுறதுக்காக இயேசு கிறிஸ்து யாரையாவது அனுப்புவார், உங்களுக்கு உதவி செய்ய. அதனால சங்கீதம் 89:19 ஒரு அருமையான வசனத்தை வைத்து இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்காக, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக, கர்த்தரை இடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்காக, கர்த்தரை விசுவாசிக்கிற பக்தனுக்காக ஒரு சம்பவத்தை அங்க எழுதி வைத்திருக்கார். பாருங்க, அவர் தமது பக்தனுக்கு தரிசனமாகி சங்கீதம் 89:19 ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கிறார். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து இந்த ஜனங்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னை கரத்தை பிடித்து உயர்த்துகிற கர்த்தர் என்கிறார். நான் சொல்றேன், கவலையே வேண்டாம். பாரமா, துக்கமா, சஞ்சலமா, கடன் பாரமா, எந்த இதுனாலும் சரி, அவர் யாரையாவது ஒரு சகாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு அவருடைய பிள்ளையாகி உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய கரெக்டா அனுப்புவார். சரியா? நான் கடந்த நாட்கள்ல எனக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணியிருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கேன்னு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து, பஸ் உங்களுக்கு நீங்க கேட்ராக்ட் பண்ணி இருக்கிறீங்க, உங்க அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்கேன்னு. எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அங்க இருந்து அதுதான் கர்த்தர். ஆமென். ஏன்னா அங்க அவர் பக்தனுக்கு தரிசனமாய் சொல்லிட்டாரு. சகாயம் செய்யத்தக்க சக்தியை எப்படி வந்து பாத்தீங்களா? நான் கவலைப்படவே இல்லை. கொஞ்சம் கவலை இருந்து, ஆண்டவரே இதை முடிச்ச உடனே நான் கொடுக்கணுமேனு. ஆனா ஹாஸ்பிட்டல் போனா அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னாரு, பஸ் நீங்க எங்களுக்காக ஜெபிங்க, ஒரு காசும் தர வேண்டான்னு. ஆமென். இது அதை விட நான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நான் சந்தோஷமா அந்த டாக்டருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு, டாக்டர் பெஜான்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு வந்துட்டே இருந்தேன். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை மட்டும் தேடுங்க, உங்க வலது கரத்தை பிடிச்சு உங்களை தூக்கி அழகா விடுவார். உன்னை கைவிடாத கர்த்தர், கைவிடாத கர்த்தர். பாருங்க, ஆபிரகாம் தன் வயது சென்ற போது கூட சரீரம் செத்து போச்சு, எனக்கு இந்த சுகர் இருக்கு, எனக்கு இந்த பிரஷர் இருக்கு, எனக்கு இந்த லோ பிரஷர் இருக்கு, எனக்கு நடக்க முடியல, எனக்கு கால் வலிக்குது, கால் நீட்டு நான் எழும்ப முடியல, இதை பற்றி அவன் கவலையப்படல. கர்ப்பம் செத்து போனத கூட அவன் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. இதான் விசுவாசம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வயது போயிட்டுன்னு பாரப்படவே இல்லை. பாரப்படாதவா விசுவாசத்தில் வல்லவலா இருந்ததால் இயேசு வந்தார். இங்கதான் சொன்னார், நீ விசுவாசத்தில் வல்லவனாயிரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க விசுவாசிங்க, இயேசு வந்து என் கையை பிடிச்சு என்னை தூக்கி விடுவார். நான் சொன்ன 7 காரியத்திலும் என்னை விடுவிக்கிற கர்த்தர். எதுல? பிரஷர்ல, சுகர்ல, லோ பிரஷர்ல, படபடப்புல, அடிக்கடி மயங்கி விழுகிறதுல, சோர்ந்து போகிறதுல நீங்க கவலையே வேண்டாம்.
ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு அகன்று போ, இவனுக்குள்ள என்ன செய்யாத, வராத இனி. இதான் கர்த்தர். வலது கரத்தை பிடித்தார், தூக்கி விட்டார். அடுத்த பாருங்க, அதுல சொன்னார் ஏதாகிலும் செய்யுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு மனது இறங்கி, யாருக்கு? எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு. இயேசுவே நீர் வந்து எங்க குடும்பத்துக்கு இறங்கும் அப்பா. அப்படி கேட்டு பாருங்க, உங்களுக்கு இரக்கம் செய்ய இயேசு வருவார். அல்லேலூயா. நான் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்லியிருக்கேன்? நம் கைகளை பிடித்து தூக்கி விடுகிற இயேசு. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம். லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. லூக்கா 7, 12, 13 ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். அவன் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவருடைய தாய்க்கு ஒரே மகன். அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்து கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கையை பிடிச்சு ஒப்பு கொடுத்துட்டார். இனி எனக்கு இந்த மகன் கிடைக்க மாட்டான். ஒரே மகன், தாய் கைம்பெண், விதவை. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. இந்த கைம்பெண்ணுக்கு இந்த மகன் ஒருத்தனம் தான் வருமானத்துக்குரிய சோர்ஸ். இந்த மகன் என்ன வாழ வைப்பான், இந்த வாலிபன் என்னை வாழ வைப்பான், இந்த வாலிபனால் என் குடும்பம் தப்பிக்கிடும், என் மகன் எனக்கு இருக்கிறான் என்ற ஒரு ஆதாங்கத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு இருந்த ஒரு மகளுக்கு ஒரு பேரிடி. இப்போ அவனுக்கு அவளுடைய சூழலை நினைத்து பாருங்க. இனி என் வாழ்க்கையில கிடைக்காது, இனி என் வருமானம் போயிட்டு, இந்த வருமானம் எனக்கு வராது, நான் இழந்து போனது எனக்கு வராது, நான் இழந்து போனதை மீட்டுக்கொள்ள முடியாது, நான் இழந்து போனது என் கைக்கு வராது அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ, உங்க கண்ணீரை பார்க்கிற கர்த்தர், நான் அவர் இழந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிற கர்த்தர். இழந்து போயிட்டீங்கன்னு விட்டுடுங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்தா போதும், அவர் இழந்து போனதை அப்படி திருப்பி கொடுத்து அந்த தாயை பார்த்து சொல்லுகிறார், இவனை கூட்டிட்டு போமா. அவன் கையை பிடிச்சு அவன் கையில கொடுத்தாரு, அவ கூட்டிட்டு போனா அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். இப்ப கண்ணீருக்கு பதில் ஆனந்த களிப்பு வந்துட்டு. ஏன்? எனக்கு இழந்து போனது எனக்கு வந்துட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ள விசுவாசிங்க. இயேசு வருவார், எனக்கு உதவி செய்வார், என் கையை பிடிப்பார், அவர் சகாயம் செய்யத்தக்க சகோதரியவானோடு கூட வருவார், வந்து என்னை தூக்கி விடுவார். கவலையே வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு முறை இப்போ சமீபத்தில் சுகி சிவத்துடைய ஒரு டாக் கேட்டு இருந்தேன். இந்திய சீனா போர் முடிந்த போது சீனா ஜெயித்துட்டு இந்தியா தோத்துட்டு, காரணம் கேட்கும்போது ஜவஹர்லால் நேரு மறைந்து போன காமராஜர் அவர்கள்ட்ட, நம்முடைய இந்தியா தோக்க காரணம் நம்முடைய படை பலம் இல்லை, அதனால அமெரிக்காவிலேருந்து படை கேட்டிருக்கேன், அமெரிக்காவிலேருந்து படை பலத்தை நான் காசு கொடுத்து வாங்குறேன்னு. இப்போ சொன்னாரா, இதை கொண்டு வர்றதுக்கு என்ன தடைன்னு. இங்க இந்தியர் கம்பெனி ஒன்று அங்கே இருந்துன்னா அவங்க உறுதிமொழி கொடுக்கணும்னு. அப்போ காமராஜர் சொன்னாரா, அமெரிக்காவில் உள்ள கடை எங்கே இருக்குன்னா க்ளோஸ் பண்ணிடுன்னு. கடைனா என்ன தெரியுமா? இங்கே ஏதாவது இருந்து அவன் சொன்னா அமெரிக்கன் பேங்க் இருக்கு, க்ளோஸ் பண்ணிடுன்னு. அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா இவன் கேரண்டி கொடுத்தான், அந்த ஆயுதங்கள் இங்கே வந்துட்டு. நான் சொல்றேன், உங்களுக்கு கேரண்டி கொடுக்க கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு சவாலாக இல்ல, உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்து உங்களை மீட்டெடுக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். சும்மா ஒன்றும் இல்லை. எப்படி உறுதிமொழி கொடுப்பாருன்னு கேட்குறீங்களா? வாசிங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். வாசிங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது 2வது வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய
புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போ இப்ப பாருங்க, கடன் பட்டவன் கடன்ல இருந்து விடுவிக்க முடியல. இந்த கடன்ல இருந்து விடுவிக்க முடியாத உடனே தீர்க்கதரிசியை நோக்கி வந்த உடனே தீர்க்கதரிசி கேட்ட காரியம், வாங்கிட்ட என்ன இருக்கு? நான் சொன்னேன்ல, இந்தியா தோக்க காரணம் என்ன? எங்கள்கிட்ட ஒன்னும் இல்லையா, படைபலம் இல்லையா, படைபலம் இல்ல, பொருட்கள் வெப்பன்ஸ் இல்ல, அணு ஆயுதங்கள் இல்ல, ஆயுதம் இல்ல. சரி, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாம் எம்டி, தோத்துட்டேங்க, நான் தோத்துட்டேன். சரி, நீ என்ன செய், ரூமுக்குள்ள போ, உன் 4 பிள்ளைகள், உன் 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகளை கூப்பிடு, பாத்திரங்களை வாங்கி வை, ஜோமனு. ரூமுக்குள்ள போனா அவ கிட்ட இருந்த ஒரு குடம் எண்ணெய் எல்லா பாத்திரங்களையும் நிரம்பி விளைந்தது. புதிய வழியை காட்டுகிற கர்த்தர். நான் சொல்றேன், நீ கடன்கள்ல மூழ்கி இத்து போய் கஷ்டப்பட்டு கடன் பாரங்கள்ல இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு ஒரு புதிய வழியை காட்ட போகிறார். எனக்கு வருவாய் இழந்திருக்கிறேன், இனி நான் வருவாய்க்கு என்ன செய்ய போறேன், வருமானத்துக்கு என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஒரு புதிய வழியை காட்டினாரே, அதை விட்டு கடன் அடைச்சிக்க, நீ உனக்கு ஜீவனத்தை வச்சிக்க, ஜீவித்து நல்லாயிரு. ஆமென். இதான் கர்த்தர். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம். இயேசு கை பிடித்து தூக்கி விடுகிற கர்த்தர். 31வது வசனம் வாசிங்க. 14, மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, நல்ல அங்க என்ன சொன்னார்? விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அவன் சொல்றான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல ஒரு 2 வசனத்துக்கு மேல இருந்து வாசிக்க கேட்போம். 29ல இருந்து வாசிமா. அதற்கு அவர் வா என்றார். பாருங்க, இயேசு இந்த கடலில் படகு கடல் காற்றால் அசைப்பட்ட போது இயேசு நடந்து வருகிறார். இயேசுவை பார்த்த உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆவேசம் என்று பயப்படுகிறான். அப்பதான் சொல்றான், இயேசுவே நீரே ஆனால் நான் நடந்து வரட்டா? இயேசு கிறிஸ்து நான் என்ன செய்யலாம்? நடக்கலாம். இயேசு சொன்னார், வா மகனே. எப்பவுமே நினைச்சிடுங்க, நம்ம எதை கேட்கிறோமோ நம்முடைய அப்பா இயேசு அவர் கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். முடியாதது பேதுருவால தண்ணீரில் நடக்க முடியாதுங்க, ஆனா இயேசு சொல்லுகிறார், முடியாததை முடித்து காட்டுகிறார். என் செல்ல மகனை, வாடா மகனே, வா மகளே. அவர் கூப்பிடுகிறார். அந்த மகன் என்ன செய்யறான்? நேரம் வர்றான், நடந்து வர்றான். 2 ஸ்டெப் வச்சான், 3 ஸ்டெப் வச்சான், 4வது ஸ்டெப்ல உள்ள போயிட்டான். ஆண்டவர் விடவே இல்லை. அப்பந்தான் சொல்றா பாருங்க, அப்பந்தான் அந்த வசனத்தை சொல்றான். 31வது வசனம் பாருங்க. உடனே இயேசு 30 காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். நல்லா கவனிச்சிங்கல்ல? ரொம்ப அற்புதமான வாசனை. அமிழ்ந்து போகும்போது, நீங்க தாழ்ந்து போனேன், கெட்டு போனேன், வாழ்க்கையில நான் பல பிரச்சனையில சோதிக்கப்பட்டுட்டேன், எல்லாமே இழந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டா அடுத்த வார்த்தை அதுதான். அவர் கையை பிடிச்சு தூக்கி விடுகிற கர்த்தர். அமிழ்ந்து விட மாட்டார், அமிழ்ந்து போக விடவே மாட்டார், உன்னை தாழ்ந்து போக விடவே மாட்டார். உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர். நல்லா கவனிச்சுடுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுகிறேன். ஊமையான ஆவி, ஊமையை பேச முடியாத ஒரு சூழ்நிலையில தவிக்கிறீங்களா? இயேசு உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தூக்கி விடுகிறார். அலக்கழிச்சுட்டே இருக்கு. நான் போட்ட அப்ளிகேஷன் கிடைக்கல, பேங்க் லோன் கிடைக்கல, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. இயேசு இந்த நாட்கள்ல, வருகிற நாட்கள்ல உங்களுக்கு முடித்து கொடுக்கிற கர்த்தர். நுர தள்ளிட்டு முடியல, செத்து போலாம், இந்த உலகமே வேண்டாம், விஷப்பாம்பு போல மனிதர்கள் என்னை தீண்டுறாங்க, கடுமையான வார்த்தைகளால் என்ன அர்ச்சனை செய்கிறார்கள். நான் சொல்றேன், இயேசு உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தூக்கிவிட வந்திருக்கிறார்.
பல்ல கடிக்கிறாங்க, என்ன பார்த்து கோவப்படுறாங்க, காரணமே இல்லாம சபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு நான் உன் கையை எப்படி தூக்கி விடுறேன். பல வேளையில சோர்ந்து போகிறீங்க, பலவீனங்கள், பாடுகள், வியாதிகள், இயேசு உங்களை கரத்தை எப்படி தூக்கி விடுகிறார். சோர்ந்து போனீங்களா? சோர்ந்து போகாதுங்க. உனக்கு ஜெயிக்க பிறந்தவங்க. சங்கீதம் 89:19 சொன்னது போல அவர் தம்முடைய பக்தனை உங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். தரையில விழுந்து போறேன், அடிக்கடி உணர்ச்சியற்று போறேன், ஒரு செய்தி கேட்டவுடனே என்னால நிக்க முடியல, இயேசு தூக்கி விட வருகிறார். கேட்டு கேட்டு செவிடான ஆவியா இருக்கா? ஆண்டவர் சொல்ற, ஊமையில் செவிடுமான ஆவியே உன்னை விட்டு அகன்று போ. அந்நேரமே அவன் செத்தவனை போல, பல வேளைகள்ல செத்தவனை போல, செத்தவளை போல இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, இயேசு சொல்லுகிறார், இனி இது வருகிற காலத்தை குறித்து அல்லது வேலையை குறித்து, உன் வருமானத்தை குறித்து, உன் பஞ்சத்தை குறித்து, இந்த கொள்ளை நோயை குறித்து, எதையும் குறித்து கவலைப்படாதே. நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், உன்னை தூக்கிவிட வந்திருக்கிறேன், உன்னை தூக்கி விடுவேன். நீ ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை, நீ ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இந்த செய்தியை நல்லா கவனிச்சு இதன்படி நடக்க பிரயாசப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கிவிட வந்திருக்கிறார். நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பார். ஏதாகிலும் எனக்கு செய்யுங்க. கர்த்தர் மனது இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்துல வருகிற நாட்கள்ல ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர், என்றைக்கும் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். தைரியமா கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிற்காய் உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு சொன்ன வார்த்தையை சொல்லிட்டேன். உன் கையை பிடிச்சு தூக்கி விடுகிற கர்த்தர். அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரே, கடனில் அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிறேன், பிரச்சனையினால் அமிழ்ந்து இருக்கிறேன், என்னை ரட்சியும் என்று கேட்ட பேதுருவனை கையை பிடித்து தூக்கி விட்டீங்க. தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுன அந்த ஆவியை பிடித்தவனை ஆண்டவரே, அவனை அதட்டு நீங்க, இவனை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்க, அவனை கையை பிடிச்சிங்க, தூக்கி அப்பாவுடைய தகப்பனாருடைய கையில கொடுத்தீங்க. செத்து போன மகனை நீ கிடைக்க மாட்டான் என்று நினைத்த தாய்க்கு அவனுடைய கையை பிடிச்சு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தீங்க. நீ சொல்லி கொடுத்திருக்கிறீங்க எங்களுக்கு, ஒன்றும் நீ இழந்து போக மாட்டாய். விசுவாசத்தில் வல்லவனாயிரு, விசுவாசத்தில் வல்லவனாயிரு. சகரியா போல அவிசுவாசியாயிராதே. ஆபிரகாம் சாராளை போல விசுவாசத்தில் வல்லவர்களாயிருங்கள். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இனி வருகிற நாட்களில் கர்த்தர் எப்போதும் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். எதுக்கும் பயப்படாதங்க. ஆண்டவரே, இப்படி எங்களோடு பேசினீங்கப்பா, எனக்கு ஒரு பெரிய ஆண்டவரே, ஒரு பெரிய விசுவாசம் எனக்குள்ள வந்திருக்கிறது. நான் வருகிற நாட்களில் எல்லா காலகட்டத்தையும் கடந்து செல்ல நீங்க எங்க கையை பிடிச்சிருக்கிறீங்க. நீங்க என் கையை பிடிச்சதுனால ஆண்டவரே நான் விழுந்து போவதில்லை. நீங்க என் கையை பிடிச்சதுனால தான் நீங்க பிடிச்சிருக்கிறீங்க, நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் அப்படி வருகிற நாட்களில் எங்களுக்கு எல்லா காரியங்களிலும் கடனிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர், நோய்களிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர், சுகர்லேருந்து விடுவிக்கிற கர்த்தர், பிரஷர்லேருந்து விடுவிக்கிற கர்த்தர், ஆண்டவரே இந்த பேங்க் காரியங்கள்ல அலைச்சலிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர், எங்களை பார்த்து ஏளனம் பேசுகிற பல்லை கடிக்கிற மனிதர்களுக்கு முன்பாக எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதம் அணிந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு இல்லாத அத்தனை நம்முடைய சபை பிள்ளைகளோடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து இருக்கிறார். நீங்கள் நினைத்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். ஜெயத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.